Hello all, it's Deepika. Welcome to Sharmila and Vibogan YouTube channel. Career guidance, mentorship, job update மற்றும் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு ஷர்மிளா அண்ட் விபோகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களை வந்து சேரும். இன்னைக்கு ஜோகோல ரீசெண்டா கேட்ட ஒரு கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதோட போன வீடியோட கமெண்ட்ஸ்ல நீங்களா கேட்டிருந்தீங்க ஹேஷ்மேப் ஏன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணல, அதுக்கான ரீசன் வீடியோவோட லாஸ்ட்ல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் மூவ் ஜீரோஸ். Given a integer array nums, move all 0 to the end of its while maintaining the relative order of the non-zero elements. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இன்புட் வந்து 0 1 0 2 3 அப்படின்னு இருந்தா அவுட்புட் நம்மளுக்கு 1 2 3 0 0ன்னு கிடைக்கணும். அதாவது 1 2 3 அப்படிங்கிற நான் ஜீரோ எலமெண்ட்ஸோட ரிலேட்டிவ் பொசிஷன் மாறாம அதை அரேவோட ஃப்ரண்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு ஜீரோஸ் எல்லாம் வந்து அரேவோட எண்டுக்கு மூவ் பண்ணணும். இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். அதே இந்த ப்ராப்ளத்துல வந்து 1 0 4 0 2 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி மாத்தணும்னா 1 4 2 0 0ன்னு மாத்தணும். இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இதுக்கான லாஜிக்கை பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம 2 பாயிண்டர் அப்ரோச் தான் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் I ஈக்குவல் டு 0 J ஈக்குவல் டு 0ன்னு வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும். நம்மளோட அரே எலிமெண்ட்ஸ் வந்து 1 0 2 0 3. இப்போ வந்து I ஈக்குவல் டு 0 J ஈக்குவல் டு 0 நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறதுனால I அண்ட் J ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும். இப்போ வந்து நான் ஒரு கான்செப்ட் சொல்ல போறேன். நீங்க அதை வந்து கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐங்கிறது வந்து எப்பவுமே 0வை தான் பாயிண்ட் பண்ணணும். ஜேங்கிறது வந்து எப்பவுமே நான் ஜீரோவை தான் பாயிண்ட் பண்ணணும். இப்போ வந்து ஐ அண்ட் ஜே ரெண்டுமே வந்து ஒன்னை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து ஐ வந்து 0வை தான் பாயிண்ட் பண்ணணும். ஐ வந்து நான் ஜீரோவை இருக்கிறப்ப ஐ அண்ட் ஜே ரெண்டையுமே நம்ம வந்து மூவ் பண்ணணும். ஜே வந்து 0வா இருக்கிறப்ப நம்ம வந்து ஜேவை மட்டும் மூவ் பண்ணணும். இப்போ வந்து ஜே வந்து நான் ஜீரோ ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஐ அண்ட் ஜேவை வந்து ஸ்வாப் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். அதாவது ஐ வந்து 0வா இல்லைன்னா ஐ அண்ட் ஜே ரெண்டையுமே ஸ்வாப் பண்ணணும். ஜே வந்து 0வா இருந்துச்சுன்னா ஜேவை மட்டும் நம்ம வந்து மூவ் பண்ணணும். ஜே வந்து நான் ஜீரோ ஆனதுக்கப்புறம், அதாவது நான் ஜீரோ எலமெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஐ அண்ட் ஜேவை வந்து ஸ்வாப் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து ஐ வந்து நான் ஜீரோவை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, 0வா இல்லை. அதனால ஐ அண்ட் ஜே ரெண்டையுமே நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். ஜே வந்து நான் ஜீரோவை பாயிண்ட் பண்ணணும், ஆனால் 0வை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால ஜேவை மட்டும் நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். இப்போ ஜே வந்து நான் ஜீரோ ஆயிடுச்சு. அதனால வந்து ஐ அண்ட் ஜே ரெண்டையும் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வந்து கிடைச்சிருச்சு. வாங்க இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து லீட் கோட்ல 283 ப்ராப்ளமா இருக்கு. நான் வந்து இந்த ப்ராப்ளத்தை லீட் கோட்லயே உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0 ஜே ஈக்குவல் டு 0ன்னு வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒய் லூப் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி அது வந்து ஜே வந்து நம்ஸ்டார்ட் லென்த் வரைக்கும் கடைசி எலமெண்ட் வரைக்கும் ட்ராவல் ஆகிற மாதிரி லூப்பை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன் வந்து நாங்கள் ஜே பர்டிகுலராக யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஜே தான் வந்து அரேவோட லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல் ஆகுது. அதனால தான் வந்து நான் ஜேவை வந்து லூப்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நம்மளோட கண்டிஷன் என்னன்னா ஐ வந்து நம்ஸ்டார்ட் லென்த் கடைசி எலமெண்ட்டுக்கு முன்னாடி எலமெண்ட்டா இருக்கணும். அண்ட் ஐ வந்து 0வை வந்து பாயிண்ட் பண்ணாத இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம ஐயும் மூவ் பண்ணணும், ஜேவையும் மூவ் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதுக்கப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா ஜே வந்து ஐய வந்து 0வா இல்லாதப்போ நான் ஜீரோ எலமெண்ட்டா இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்வாப் பண்ணணும் ஐ அண்ட் ஜேவை. அது இன்னொரு கண்டிஷன். அப்படி இல்லை, ரெண்டுமே இல்லைன்னா வந்து ஜேவை மட்டும் மூவ் பண்ணணும். அதாவது ஜே வந்து 0வா இருந்தும் ஐ வந்து ஐயும் 0வா இருந்துச்சுன்னா வந்து நம்ம ஜேவை மட்டும் மூவ் பண்ணணும். ஏன்னா வந்து ஜே வந்து நான் ஜீரோ எலமெண்ட்டா இருக்கணும். அதனால ஜேவை மட்டும் மூவ் பண்ணோம். அது தேர்ட் கண்டிஷன் போட்டேன். இப்போ நம்ம வந்து உள்ள ஸ்வாப் பண்ணுறதுக்கான கண்டிஷனை எழுதலாம். ஸ்வாப் பண்ணுறதுக்கான கண்டிஷனை எழுதுறதுக்கு நான் வந்து ஒரு டெம்பரவரி வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை 0ன்னு வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஸ்வாப் பண்ணுறதுக்கான கண்டிஷனை வந்து எழுதியிருக்கேன். இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு
ஸ்டெப்ஸ் தான். டெம்பரவரி வேரியபிள யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்வாப் பண்ணி ஸ்வாப் பண்ணியிருக்கேன். இப்ப நான் ஜே++ங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாத ஒரு ஸ்டெப்ப வந்து நான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னா வந்து, இந்த கண்டிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப இந்த லூப் ரன் ஆகி, அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ரன் ஆகும். அதுக்கு அது அவசியம் இல்ல அப்படிங்கிறதுனால ஜே++, இங்கேயே போட்டுட்டோம்னா வந்து, இந்த கண்டிஷன்லேயே வந்து அண்ட் ஜே வந்து இன்கிரிமெண்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த கண்டிஷன வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப நான் இங்க வந்து லெஸ் தென் நம்ஸ் டாட் லென்த் -1ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டிருக்கேன். இது எதுக்காகன்னா, இங்க வந்து ஒரு அ டெஸ்ட் கேஸ் குடுத்துருக்காங்க. நம்ஸ் ஈக்குவல் டூ 0 அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் கேஸ். இதுல வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு. அந்த ஒரே எலமெண்ட் தான் வந்து நம்ம அவுட்புட்லயும் கிடைக்கும். அந்த அந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து இந்த லூப் வந்து லூப்ல வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து ரன் ஆக தேவையில்ல அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த கண்டிஷன வந்து இங்க இந்த இந்த இடத்துல குடுத்துருக்கேன். அதாவது 0 0ங்கிறது வந்து 0த் எலமெண்ட்ல இருக்கும் இந்த கண்டிஷன்ல. நான் வந்து -1 இருக்கிறப்போ மட்டும் இந்த கண்டிஷன் ரன் ஆகணுங்கிற மாரி போட்டிருக்கேன். அதாவது நம்ஸ் டாட் லென்த் -1 அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இந்த கண்டிஷன்ல வந்து -1ங்கிற இண்டெக்ஸ்ல இருக்கிறதா அர்த்தம். அதனால வந்து இந்த கண்டிஷன் ரன் ஆகாது. அதே மாரி ஜே ≠ 0 அப்படிங்கிற அப்பவும் இது ரன் ஆகக்கூடாதுங்கிறனால இந்த கண்டிஷனும் ரன் ஆகாது. ஏன்னா இது 0. அதே மாரி எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரன் ஆகும். அப்போ வந்து ஜே வந்து இன்கிரிமெண்ட் ஆகி இந்த லூப்லேருந்து வெளியே வந்துரும். அப்போ நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த கண்டிஷன வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து இத வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்றதுக்காக நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ ரன் ஆகுது. 2 டெஸ்ட் கேஸும் நம்மளுக்கு பாஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம சப்மிட் குடுக்கலாம். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணலாம். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. போன வீடியோவோட கமெண்ட்ஸ்ல நீங்கலாம் கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து ஹாஷ் மேப் யூஸ் பண்ணல, அரே யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து ஜாவால வந்து ஹாஷ் மேப்போட ஃபிக்ஸ்டு மெமரியில எவ்வளோனா 16. அதில வந்து நம்ம 12 கீ அண்ட் வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்றப்பயே வந்து, அது வந்து 16 + 16 32 அப்படின்னு அதோட சைஸ் வந்து டைனமிக்கா அலோகேட் ஆகும். டபுள் ஆயிரும். நம்ம அதோட 75% மெமரி வந்து ஃபுல் ஆனோனயுமே அது வந்து டபுள் ஆயிரும். நம்மளுக்கு வந்து இன்புட்டோட சைஸே தெரியாது அப்படிங்கிற இடத்துல மட்டும் தான் நம்ம வந்து ஹாஷ் மேப் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம போன வீடியோல வந்து நம்மளுக்கு நம்ம ஆல்ஃபபெட்ஸோட இததான் வந்து நம்ம அரேல வந்து ஸ்டோர் பண்ணோம். கவுண்ட்ட தான் ஸ்டோர் பண்ணோம். ஆல்ஃபபெட்ஸோட சைஸ் வந்து 26 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். அது வந்து ஒரு அதனால தான் வந்து நான் ஸ்டாட்டிக் அரேவ வந்து அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணேன். நம்மளுக்கு இன்புட்டோட சைஸ் தெரியாத இடத்துல ஹாஷ் மேப் யூஸ் பண்ணலாம். தெரியிற இடத்துல வந்து நம்ம அரே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஹாஷ் மேப் யூஸ் பண்றது வந்து அவ்வளோ ஒண்ணும் ஒரு ஆப்டிமைஸ்டான அப்ரோச் கிடையாது. ஸ்டாட்டிக் அரேங்கிறது வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ்டான அப்ரோச். அதனால தான் நான் வந்து அரே யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருந்தேன். போன வீடியோ நீங்க பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் இருக்கும். மறக்காம பாருங்க. உங்களோட டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் இன்டர்வியூஸ். தேங்க் யூ.